நிக்கி கிளாசர் பேசிய அந்த கடும் வார்த்தையின் காரணமாகத்தான் இறைவனுடைய சாபம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இந்த அளவுக்கு விடாமல் தொடர்ந்து பயங்கரமாக பற்றுவதற்கு எரிவதற்கு காரணம் இந்த நிக்கி கிளாசர் பேசிய வார்த்தையும் ஒன்று என்பதாக கிறிஸ்தவ சகோதரர்கள் கடும் ஆதங்கத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன இந்த நிக்கி கிளாசர் பேசினார்? இதை பற்றி தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கடந்த 7ஆம் தேதி ஆரம்பித்த லாஸ் ஏஞ்சல்ஸுடைய வைல்ட் ஃபயர் இன்னும் குறையாமல் தொடர்ந்து அது எரிந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வைல்ட் ஃபயர் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கர்கள் சாம்பலாக இருக்கிறது. முக்கியமான செலிபிரிட்டிகளுடைய வீடுகள் எல்லாம் அப்படியே காணாமல் போயிருக்கிறது. இருந்த இடம் தெரியாமல் அப்படியே காணாமல் போயிருக்கிறது. இந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய வரலாற்றில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் மிக பயங்கரமான ஒரு நிலைதான் தற்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த காட்டுத்தீ ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்று பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் அதை பற்றி ஏற்கனவே என்னுடைய அடுத்த சேனல் AFK அரவுண்ட் த வேர்ல்டிலே நான் பேசியிருக்கிறேன். பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தற்பொழுது சோஷியல் மீடியாவில் வைரலாக ஒரு வீடியோ பரவி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவை மேக் பண்ணி, அதாவது அமெரிக்காவை சேர்ந்த ஏனைய யூரோப் நாடுகளை சேர்ந்த கிறிஸ்தவ சகோதரர்களே இந்த வீடியோவுக்கு விமர்சனங்களை செலுத்தி கொண்டு வருகிறார்கள், விமர்சனங்களை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள், தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி கொண்டு வராங்க. அது என்னன்னு சொன்னா, நிக்கி கிளாசர் பேசிய ஒரு கடும் வார்த்தை தான். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் செரமனி நடைபெற்றது. இது 82வது கோல்டன் குளோப் அவார்டாக இருக்குது. இந்த கோல்டன் குளோப் அவார்ட் செரமனிக்கு ஹோஸ்டாக இருந்தது நிக்கி கிளாசர் என்ற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி அந்த அவார்ட்ல பேசின சில வார்த்தைகள் தான் இன்று கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. இறைவனை நிந்தித்து, இறைவனை கேலி செய்து சில வார்த்தைகளை உபயோகித்திருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த இடத்திலே இருந்த அனைத்து செலிபிரிட்டிகளும் கைகொட்டி சிரித்த காட்சிகளையும் நாங்கள் அந்த வீடியோவிலே பார்க்கிறோம். அவர் என்ன சொன்னார் சொன்னா, God creator of universe had zero mentions, no surprise in this godless town என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறார். பொதுவாக லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு இன்னொரு பேர் சொல்லப்படுது, அதுதான் கோட்லெஸ் டவுன், இறைவன் இல்லாத நகரம் என்று இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னா, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தை எடுத்துக்கொண்டால் அதிகமானவர்கள் பணக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏழைகள் அந்த இடத்தில் இருப்பது மிகவும் குறைவு. உலகத்தில் தலை சிறந்த பணக்காரர்கள், மல்டி மில்லியனர்கள், சிறந்த செலிபிரிட்டிகள், ஹாலிவுட் ஸ்டார் எல்லாம் அதிகமாக இருப்பது இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் தான். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் நடக்கக்கூடிய அதிகமான பாவங்கள், அது கெசினோவாக இருக்கலாம், கிளப்பாக இருக்கலாம், அனைத்து சூது விளையாட்டுகளும் நடைபெறக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தான். இந்த இடத்துல அதிகமானவர்கள் பணக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால நினைத்த பிரகாரம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே வாழ முடியும். கோட்லெஸ் டவுன், இந்த நகரத்திலே இறைவன் கிடையாது, இறைவன் அற்ற நகரம், அதாவது நாங்கள் நினைத்த பிரகாரம் இந்த ஊரிலே வாழ முடியும் என்று அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறார்கள். அதே போல இந்த ஊரில் அதிகமான அனாச்சாரங்கள் நடைபெறுகிறது. இறைவனுக்கு மாறான பல விடயங்கள், இறைவன் விரும்பாத எத்தனையோ விடயங்கள் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் நடைபெறுது. இதை முன்னிட்டு தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் என்பது கோட்லெஸ் டவுன். அது மட்டுமல்லாமல் இறைவன் ஜீரோ மென்ஷன்ஸ், இறைவனை நிந்தித்து இறைவனை கிண்டல் செய்யும் முகமாக அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல இந்த நிக்கி கிளாசர் பேசியிருந்தார். இந்த வார்த்தை தற்பொழுது கிறிஸ்துவ உலகம், இஸ்லாமியர்களையும் தாண்டி கிறிஸ்தவ உலகத்துக்கு மத்தியில் பெரும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ சகோதரர்கள் உட்பட இஸ்லாமியர்கள், ஏனைய மதத்தவர்கள் இந்த வார்த்தை கடும் விமர்சனத்துக்குரியது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றா, தற்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இந்த அளவுக்கு பற்றி எறிவதற்கு இந்த வார்த்தையும் ஒரு முக்கியமான காரணம். 5ஆம் தேதி இந்த வார்த்தையை நிக்கி கிளாசர் பேசியிருந்தார். 5ஆம் தேதி பேசி 2 நாட்கள் கூட ஆகல, 7ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு வைல்ட் ஃபயர் கோட்லெஸ் டவுனிலே ஏற்பட்டிருக்கிறது. இறைவன் யார் என்பதை 2 நாட்களில் காட்டியிருக்கிறான் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, பொதுவாக இஸ்லாத்துடைய
வரலாறு எடுத்து பார்த்தாலும் அல்லாஹுடன் யாரெல்லாம் போட்டி போட்டார்களோ, அல்லாஹுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பாட்டிலே இறங்கினார்களோ அவர்களுடைய முடிவு எந்த அளவுக்கு பயங்கரமாக மாறியது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த மிக கொடூரமான ஒரு அரசன் தான் நும்ரூத் என்பவன். நும்ரூத் தன்னை இறைவன் என்பதாக பிரகடனப்படுத்திக் கொண்டான். அவனுடைய சபைக்கு, அவனுடைய மாளிகைக்கு யார் வருவதாக இருந்தாலும் அவர்கள் இவனுக்கு முன்னால் சுஜூத் செய்ய வேண்டும், அதற்கு பிறகுதான் இவனுடன் பேச வேண்டும். இவனுடைய மந்திரிமார்களும் இவனுக்கு சுஜூத் செய்துவிட்டு தான் தங்களுடைய இருக்கைகளிலே அமர்வார்கள். இந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவன் தான் இந்த நும்ரூத். இந்த நும்ரூதை எதிர்த்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை பற்றி நும்ரூதிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது இதை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். சூரா பக்ராவிலே அல்லாஹ் கூறும் பொழுது அலம் தர இலல்லதி ஹாஜ் இப்ராஹிம் ஃபி ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் தர்க்கம் செய்த அந்த மன்னனை பற்றி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நாயகமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களுக்கு இந்த விடயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நும்ரூதை பார்த்து சொன்னார்கள், என்னுடைய இரட்சகன் அவன் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்க செய்கிறான் என்று சொன்னவுடன் இந்த நும்ரூத் என்ன செய்தான், அவனுடைய சிறைச்சாலையில் இருந்த 2 கைதிகளை வரவழைத்து ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுத்து மற்றவனுக்கு விடுதலையை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு சொல்கிறான், உமது இரட்சகன் உன்னுடைய அல்லாஹ் எதை செய்கிறானோ அதைத்தான் தற்பொழுது நான் செய்தேன். ஒருவனை நான் மரணிக்க செய்தேன், இன்னொருவனுக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்தேன், விடுதலை செய்தேன் என்று சொன்ன நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள், அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ் யஅதி பிஷ்ஷம்ஸி மினல் மஷ்ரிகி ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப் ஃபபுஹிதல்லதி கஃபர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியனை அல்லாஹ் மேற்கிலே உதிக்க வைப்பான், அந்த அளவுக்கு சக்தி பெற்றவன் என்று சொன்ன நேரத்தில் ஃபபுஹிதல்லதி கஃபர், அந்த நும்ரூத் வாயடைத்து போனான். கண்ணியமானவர்களே, அவனால் இது செய்ய முடியாமல் போனது. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடன் போட்டி போட ஆரம்பித்தான், அல்லாஹுடன் போராட ஆரம்பித்தான். தன்னுடைய படை பரிவாரங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அல்லாஹுடன் போரிட ஆரம்பித்தான். அல்லாஹ் என்ன செய்தான் கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு கொசு படையை மட்டும் தான் அனுப்பி வைத்தான். அந்த கொசு படையின் காரணமாக முழு படையும் நாசமாகியது. அந்த கொசு படையில் இருந்த ஒரே ஒரு நொண்டி கொசு நும்ரூதுடைய மூக்கு துவாரத்தால் உள்ளே சென்று மூளையை அரிக்க ஆரம்பித்தது. இதன் காரணமாக அவன் மரணம் அடைந்தான். கண்ணியமானவர்களே, வரலாறு இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடன் போட்டி போட்டவர்களுடைய முடிவு மிக கேவலமாக ஆனது. இதே போலத்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌன், அன ரப்புக்குமுல் அலா, உங்களுடைய இரட்சகனிலே மிகவும் உயர்ந்தவன் நான் தான் உயர்ந்த இரட்சகன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஈஜிப்ட் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அந்த எகிப்து வாசிகளை பார்த்து சொன்னான், வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, இதோ இந்த ஈஜிப்தை சுற்றி ஓடக்கூடிய நதிகள், குறிப்பாக இந்த நைல் நதி, இந்த செங்கடல் எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் ஓடுகிறது. நான் சொன்னால் தான் அது ஓடும், நான் சொன்னால் அது அப்படியே நிற்கும் என்று இவன் மமதையுடன் பெருமையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவை பற்றி இந்த ஃபிரௌனிடத்திலே சொன்ன பொழுது ஃபிரௌன் என்ன செய்தான், அல்லாஹுடன் போட்டி போட ஆரம்பித்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவை நான் இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காக பெரும் கோபுரத்தை தயாரித்தான். வரலாறு இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த கோபுரத்துடைய ஒரு பகுதி இன்றும் ஈஜிப்ட் மிஸ்ரிலே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோபுரத்தை உயரமாக கட்டி அல்லாஹுவை இல்லாமலாக்க போகிறேன் என்று சபதமிட்டான். கடைசியில் என்ன ஆனது கண்ணியமானவர்களே, எந்த நதி எந்த கடல் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கிறது என்று சொன்னாலோ அந்த செங்கடலின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌனை அழித்தொழித்தான். அவனும் அவனுடைய படையினரும் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் அந்த செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அவனுடைய முடிவு பயங்கரமாக ஆனது. கண்ணியமானவர்களே, இறைவனுடன் போட்டி போட்டான். கடைசியில் முடிவு பயங்கரமாக ஆனது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்தவன் தான் ஷத்தாத். ஏற்கனவே ஷத்தாதை பற்றி ஒரு பதிவிலே பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஷத்தாத் இடத்திலே ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சென்று அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். அல்லாஹ்வை நம்பியவர்களுக்கு அல்லாஹ்
சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஷத்தாத் என்ன சொன்னால், உங்களுடைய அல்லாஹுடைய சொர்க்கத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களோட அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹுடைய சொர்க்கத்தை போல இந்த உலகத்திலே நான் பெரும் ஒரு சொர்க்கத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி அல்லாஹுடன் போட்டி போட ஆரம்பித்தான். யமனுடைய அதன் என்ற பகுதியிலே பிரமாண்டமான ஒரு சொர்க்கத்தை கட்ட ஆரம்பித்தான். 100 இன்ஜினியர்மார்களை இந்த சொர்க்கத்தை கட்டுவதற்காக தேர்ந்தெடுத்து ஒவ்வொருவருக்கு கீழால் 1000 பணிவிடையாளர்களை கொடுத்தான். கிட்டத்தட்ட 300 வருடங்கள் தொடர்ச்சியாக இந்த சொர்க்கம் கட்டப்பட்டது. அருமையானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு தான் ஆயுளை மிகவும் குறைத்து தந்திருக்கிறான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய ஆயுட்காலம் மிக அதிகமாக இருந்தது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் 1000க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தார்கள். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் அதிகமான வருடங்கள் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய ஆயுட்காலம் அதிகமாக இருந்தது. அவர்களிலே ஒரு சாதாரண மனிதன் வாலிபத்தை அடைவதே 300-400 வருடங்கள் சென்றதற்கு பிறகுதான். இந்த அடிப்படையில் ஷத்தாத் உலகத்தில் 300 வருடங்கள் தொடர்ச்சியாக பிரமாண்டமான ஒரு சுவர்க்கத்தை கட்டினான். அந்த சுவர்க்கம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த சுவர்க்கத்தை ஓபன் செய்வதற்காக இவனும் இவனுடைய பரிவாரங்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்தில் இருந்து ஒரு இடியை அனுப்பி இதன் மூலமாக ஷத்தாதும் அவனுடைய சகாக்களும் அதே இடத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவன் கட்டிய சுவர்க்கத்தை அவனாலே கடைசியில் பார்க்க முடியாமல் ஆனது. கண்ணியமானவர்களே, இதே போல அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை யார் பேசினாலும் அல்லாஹுடைய கோபம் அவர் மீது இறங்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அதை டைரக்டாக இறக்குவான் அல்லது மறைமுகமான ரீதியிலே அவரை அல்லாஹ் சோதிப்பான். இன்று எத்தனை பேர் இதற்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். உலகத்திலே அல்லாஹுக்கு எதிராக போட்டி போட்டவர்கள், குர்ஆனை எதிர்த்தவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி சித்திரம் செய்தவர்களுடைய முடிவுகள் என்ன ஆனது. கண்ணியமானவர்களே, இதே போல தான் இந்த 5ஆம் திகதி நடந்த இந்த ஃபங்க்ஷன்ல நிக்கி கிளேசர் பேசிய வார்த்தையும் விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோட்லெஸ் டவுன், இறைவன் அற்ற நகரம் என்று சொல்லப்படக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் நகரம் தற்பொழுது எடுப்பதற்கு இல்லாமல் ஆகிவிட்டது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய சோதனையாகத்தான் இது இருக்க முடியும். அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்வது போல இது இறைவனுடைய ஒரு சோதனையாகத்தான் இருக்கும் என்று அவர்கள் எப்படி ஜீசஸை வைத்து கூறுகிறார்களோ இதே போல நாங்கள் என்ன கூறுகிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா இடத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தை படைத்ததும் அல்லாஹ், கலிபோர்னியாவை படைத்ததும் அல்லாஹ், அங்கு இருக்கக்கூடிய மக்களை படைத்ததும் அல்லாஹ், அந்த நிக்கி கிளேசரை படைத்ததும் அல்லாஹ். இப்படி இருக்கத்தக்க அந்த லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தை எப்படி கோட்லெஸ் டவுன் என்று சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடியவன் அந்த அல்லாஹ் தான். இன்றும் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர ரிஸ்க் அளிக்கக்கூடிய இறைவன் யாரும் கிடையாது. இன்று இப்படி இருக்கத்தக்க எப்படி கோட்லெஸ் டவுன் என்று சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, நாங்கள் எங்களுக்கு சொந்தமான ஒரு காணியை இன்னொருவர் பிடித்து விட்டால் எங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும். நாங்கள் அழகான முறையிலே ஒரு வீட்டை கட்டியிருக்கிறோம், வீட்டிலே எங்களுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறது, யாராவது அந்த பொறிக்கப்பட்ட பேரை எடுத்துவிட்டு இது இவருடைய வீடு கிடையாது என்று சொன்னால் எங்களுக்கு எந்த அளவுக்கு கோபம் வரும். இதே போலத்தானே கண்ணியமானவர்களே, லாஸ் ஏஞ்சலஸை படைத்தவன் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அங்க இருக்கக்கூடிய மக்களை படைத்து பரிபாலித்து வாழ வைப்பவனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படி இருக்க இது இறைவன் அற்ற நகரம் என்று எப்படி வாய்க்கூசாமல் சொல்ல முடியும்? இதற்கு காரணம் என்ன? பணம் தான். கண்ணியமானவர்களே, பணம் அதிகரித்து விட்டது, பணக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள், எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்ற ஒரு தரத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். இதனால் இறைவனை மறந்து பேசுகிறார்கள். அல்லாஹுடைய ஒரு சோதனையாக இது இருக்கக்கூடும். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய சோதனை ஒரு சமுதாயத்திலே இருந்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த பாவத்திலே ஈடுபட்டவர்கள் மட்டும் கிடையாது, பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியுடைய ரிவாயத் வருது. என்ன சொன்னார்கள்? இன்னமா யுபஅஸு அலா நிய்யாத்திஹிம், ஒவ்வொருவரும் அவர்களுடைய எண்ணத்திற்கு போல மறுமையிலே எழுப்பாட்டப்படுவார்கள். அந்த சோதனை வரும் பொழுது அதிலே சிக்கி யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்கள் அப்பாவிகளாக இருந்தால் அவர்கள் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப மறுமை நாளிலே எழுப்பாட்டப்படுவார்கள். பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த நிலையிலே எழுப்பாட்டப்படுவார்கள். அதனால பாதிக்கப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவருடைய எண்ணம் வித்தியாசமாக இருக்கும். முஸ்லிம்களும் இருந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். எனவே ஒவ்வொருவருடைய நீயத்துக்கேற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே எழுப்புவான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு கேள்வியை கேட்டு அவர்களுடைய முடிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான். ஆகவே எஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் அல்லாஹுக்கு விருப்பமான வகையிலே உலகத்திலே வாழ்ந்து எம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி சிறந்த முறையிலே தயாரிப்புகளை செய்யக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.